12 ராசிகளில் 3வது இடத்தில் இருப்பது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலி, எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள். இவர்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையாமல் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி இந்த உலகிற்கு எப்படி வந்தது? இவர்கள் ஏன் மிதுன ராசியில் பிறக்கிறார்கள்? நிறைய பேர் மிதுன ராசியை மிகவும் சுயநலவாதி என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? எதற்காக இவர்கள் மிதுன ராசியில் பிறக்கிறார்கள் தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் மூலம். முன்னொரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் உருவான தொடக்க காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. அப்போது அறிவிற்கும் ஆற்றலுக்கும் அதிபதியான புதன் பகவான் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவத்தின் வலிமையால் ஈர்க்கப்பட்ட ஒரு அபூர்வமான ஆற்றல் விண்ணில் ஒரு ஒளியாக தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்த ஒரு உருவமாய் உருவானார்கள். அவர்கள் கையில் ஒரு யாழ், அதாவது வீணையும், மற்றொரு கையில் கதை என்ற ஆயுதமும் இருந்தது. அந்த உருவம் நேராக புதன் பகவானிடம் சென்று, சுவாமி, நாங்கள் யார்? இந்த உலகில் எங்கள் பணி என்ன என்று கேட்டனர். அதற்கு புதன் பகவான் ஒரு சின்ன புன்னகையுடன், நீங்கள் இருவரும் இந்த பிரம்மஜத்தின் இரட்டைத்தன்மை உடையவர். அதாவது ஒருவர் அறிவையும் கலையையும் கொண்டு வந்தவர், மற்றொருவர் வீரத்தையும் செயலையும் கொண்டு வந்தவர். உலகில் வெறும் அறிவு மட்டும் இருந்தால் வளர்ச்சி இருக்காது. அதேபோல் வெறும் வீரம் மட்டும் இருந்தால் அழிவுதான் மிஞ்சும். நீங்கள் இருவரும் இணைந்து இருந்தால்தான் இந்த உலகம் சமநிலையாக இருக்கும். அதன் பின் அவர்கள் இருவரும் உலகிற்கு சென்று மக்களிடையே பேச்சுக்களை, ஜோதிடம், கணிதம் மற்றும் வணிகம் போன்ற கலைகளை பரப்பினார்கள். அவர்களின் பணி முடிந்ததும் மீண்டும் புதன் பகவானிடம் வந்து தங்களை நிரந்தரமாக ஒன்றாகவே இருக்க செய்ய வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட புதன் பகவான் அவர்களை விண்ணில் ஒரு ராசி மண்டலமாக மாற்றினார். அதுவே மிதுன ராசி என்று அழைக்கப்பட்டது. அதனால்தான் இன்றும் மிதுன ராசிக்காரர்களிடம் 2 விதமான குணங்கள் இருக்கும். அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை ஆழமாக யோசிப்பார்கள், அதே சமயம் செயலிலும் வேகமாகவும் இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கனம் என்பது அதிகம் இருக்கும். இவர்களுக்கு துணையாக யார் வந்தாலும் மிக செலவாளியாக இருப்பார்கள். குடும்ப பொறுப்பு என்பது துணைக்கு இருக்காது. அதனால்தான் மிதுன ராசிக்கு வரும் துணைக்கு பொறுப்பை கற்றுக் கொடுப்பதற்காகவும், சிக்கனத்தை கடைபிடிப்பதற்காகவும், குடும்பத்தை நல்வழிப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்காகவும் தான் சில பேர் மிதுன ராசியில் பிறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிதுன ராசியில் வரும் துணைக்கு அவர்களும் சிக்கனக்காரர்களாக இருந்தால் அவர்களின் குடும்பம் மென்மேலும் உயரும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு யார் தவறு செய்தாலும் உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். காரணம், இவர்கள் புத்தி அதிவேகமாக செயல்படும். பிரபஞ்சத்தில் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதற்காகவும், தவறு நடந்துவிட்டால் இவர்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் சில குழந்தைகளை மிதுன ராசியில் பிறக்க செய்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் தவறு செய்தால் அதை கண்டுபிடித்து அந்த தவறை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி மீண்டும் அவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் மிதுன ராசியில் பிறந்துள்ளீர்கள். யார் மிதுன ராசியில் பிறந்தாலும் அவர்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கடவுளிடம் நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போது தெரிந்து கொண்டீர்களா நீங்கள் ஏன் மிதுன ராசியில் பிறந்தீர்கள் என்று? மிதுன ராசியின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.